அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில விடயங்களை பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே குறைசி வம்சத்தில் அவர்கள் யானை வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த வருடத்தில் பிறக்கின்றார்கள். பிறக்கின்ற பொழுதே அவர்கள் ஒரு அனாதையாக, தந்தை இழந்தவராக அவர்கள் பிறக்கின்றார்கள். அதன் பின்னால் அவர்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுதே அவர்களுடைய தாயையும் இழக்கின்றார்கள், ஆமினா அவர்களையும் இழக்கின்றார்கள். அதன் பின்னால் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பொறுப்பின் கீழ் அவர்கள் வளர்கின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய சிறிய தந்தையாகிய அபு தாலிப் அவர்களுடைய பராமரிப்பில் வருகின்றார்கள். அதிகமான காலங்கள் இவர்கள் அபு தாலிப் அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கின்றார்கள். அப்படி வளர்கின்ற பொழுதோ நபி அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்களாகவும் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாகவும் அவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் அறிமுகமாக இருந்தார்கள். அவர்களுடைய சிறு வயதில் நிம்மதியை இழந்தாலும், பெற்றோர்களை இழந்தாலும், அவர்கள் வாழ்கின்ற பொழுதோ எல்லா விடயங்களிலும் நல்லவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் இன்னொருவருக்கு பிரயோஜனமுடையவராகவும் மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு குழந்தையாகவும் வளர்ந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அப்படி வளர்கின்ற பொழுதோ அவர்களுடைய 25வது வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அவர்கள் திருமணம் முடித்ததன் பின்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லா விடயங்களிலும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள், ஆறுதலாக இருந்தார்கள். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனைவி ஒரு நல்லவளாக, சாலிஹானவளாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் வெற்றியாக இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதன் பின்னால் நபி அவர்களுக்கு 40வது வயதில், அவர்களுடைய 40வது வயதில் அவர்கள் நபி பட்டம் அடைகின்றார்கள். குர்ஆன் இறக்கப்படுகின்றது. ஹிரா குகையில் இருக்கின்ற பொழுதோ முதலாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கின்ற அந்த வசனம் இறங்குகின்றது. அப்படியே அல்லாஹு தாலா அந்த நபி பட்டத்தை கொடுத்ததன் பின்னால் நபி அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். என்ன செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார்கள் என்றால், அவர்கள் அந்த மக்கா காஃபிர்கள், குறைஷிகள் வணங்கி கொண்டிருந்த அந்த வணக்க வழிபாடுகளை விட்டு, சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு தௌஹீதின் பால் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கின்ற அந்த விடயத்தின் பால் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். அங்குதான் அவர்கள் எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். யாரெல்லாம் அமீன், சாதிக் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் பொய்யான், அதாவது பொய் சொல்லக்கூடியவன் என்று சொல்லி, சூனியக்காரன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்தும் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால் 53வது வயதில் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். அந்த காஃபிர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல், நோவினை தாங்க முடியாமல் அவர்கள் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் மதீனாவாசிகள் ஆரம்பத்திலே நபி அவர்களுக்கு சிலர்கள் அறிமுகமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் நல்ல ஒற்றுமையையும் நல்ல ஒரு பண்பாடையும் வளர்க்கின்றார்கள். அங்கிருந்து தான் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அங்கிருந்தான் எல்லா நாட்டுக்கும் இஸ்லாத்தை பற்றிய தூதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதன் பின்னால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள். அந்த வெற்றி கொண்டதன் பின்னால் அவர்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களெல்லாம் ரசூலுல்லாஹுடைய கரத்துக்கு கீழால் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விடுகின்றார்கள். இது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் சுருக்கமான சில விடயங்களாக இருக்கின்றது. இவைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட நபி அவர்கள் இபாதத்துடைய விடயங்களில், வணக்க விடயங்களில் மிகவும் கவனமாக இருந்திருக்கின்றார்கள். தொழுகின்ற விடயங்களாக இருக்கலாம், இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கின்ற விடயங்களாக இருக்கலாம், ஏனைய விடயங்களிலும் ரசூலுல்லாஹ் மிகவும் கவனமாக இருந்த விடயத்தை பார்க்கின்றோம். அதே போன்று நபி அவர்கள் நல்ல குணமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு மத்தியில் எப்படியான குணம் இருந்தால் ஒரு மனிதன் விரும்புவானோ அந்த குணம் உடையவர்களாக இருந்தார்கள். இரக்கமுடையவர்களாக, பணிவானவர்களாக இருந்த வரலாறுகளை நாங்கள் படிக்கின்றோம். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதில் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு மதீனாவில் அவர்கள் மரணிக்கின்றார்கள்.
இது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் நபி அவர்கள் விட்டு செல்ல இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை நிம்மதியை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டையும் நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையாக இருக்கின்றது. இந்த நபி அவர்களை பற்றி நாங்கள் பேசக்கூடிய புகழக்கூடிய காலத்தில் ரசூலுல்லாஹ் கூறிய சுன்னத்தான வழிமுறைகள் எங்களிடத்தில் இருக்கா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.